ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமர்ச்சதபதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி தரணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தேகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலவதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் முந்தொற்றணஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சொந்த முருகூரும் சோலைசோள் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உட்பொதிவோம் நற்பூவை பூவின்ற மன்னர் புகழ். எம்பெருமானிடம் மனசை ஈடுபடுத்த முடியாமல் இருக்கக்கூடியது இந்திரியங்கள் தடுப்பது. மனசையும் தன் பக்கம் இழுக்கின்றன இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேணும். அதுதானே நமக்கு அழகு. எம்பெருமான் நமக்கு ஆவாயன இறங்கார் என்று சில சமயம் பரம அனுகிரகம் செய்யவில்லை என்று தோன்றினாலும் சேஷர்களாக தாசர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்திரியங்களை எல்லாம் சேர்த்து எம்பெருமானிடம் ஈடுபடுத்துவதுதானே அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நேற்று பார்த்தோம். இந்திரியங்களை எம்பெருமானிடம் ஈடுபடுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை பற்றின அடுத்த பாட்டு எப்படி ஈடுபடுத்துவது அப்படிங்கிறத இப்ப சொல்ற. 52வது பாசுரம். மாண்பாவித்தஞ்சான்று மன்னிறந்தான் மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து உண்டானது ஓருருவம் காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா சீர்பரவாது உண்ணவாய்த்தான் உருமோ ஒன்று. மாண்பாவித்தஞ்சான்று மன்னிறந்தான் மாயவள் நஞ்சு ஊன் பாவித்துண்டானதோருருவம் காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா சீர்வரவாது உண்ணவாய் தானுருமோ ஒன்று. அன்றைக்கு ஒரு நாள், அன்று ஒரு நாள் எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்து தன்னை குறியமானாகிய பிரம்மச்சாரியாக தன்னை பாவித்துக் கொண்டு போய் மண் இறந்தான். 3 அடி மண் வேணும் என்று யாச்சனம் செய்திருந்தான். வேறொரு சமயம் கிருஷ்ணாவதாரத்திலே சிறு குழவியாக சின்ன குழந்தையாக இருந்து கொண்டு மாய பூத்தனை வந்தாலே அவளுடைய பாலை சாப்பிட்டான். விஷத்தோடு சேர்த்து அவளுடைய பாலையும் உணவாகவே ஆக்கி புசித்தான் எம்பெருமான். இப்படி எம்பெருமானுடைய ஆச்சரியமான ரூபத்தையும் ஆச்சரியமான லீலைகளையும் பார்த்து அனுபவிப்பதற்கு நம் கண்கள் ஆசைப்படும். இதையெல்லாம் கேள்விப்பட்டவுடன் வேறு எதுவும் வேண்டாம், இதையே நாம் பார்த்து அனுபவிக்கலாம் என்பதாக கண்கள் ஆசைப்படும். அதே போல நமது வாயும் அவனுடைய திருகுணங்களையும் திருலீலைகளையும் சொல்லும். அதை விட்டுவிட்டு வேறு ஒன்றை அனுபவிப்பதற்கு வாய்தான் வருமோ அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது
போன பாசுரத்திலே சொன்ன விஷயம், மனமாளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினம் ஆழ்வித்து ஓரிடத்தே சேர்த்து அப்படின்னு பகவத்கீதையிலும் கண்ணன் சொன்ன விஷயம். இந்திரியங்களுக்கு விஷயமாக நீ என்னை ஆக்கிவிடு அப்படின்னு கண்ணன் சொல்றான். இந்திரியங்கள்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும், மாடு மேயிற மாதிரி இந்திரியங்கள் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்ப நீ செய்ய வேண்டிய விஷயம், இந்திரியங்களுக்கு விஷயமாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னா, என்னையே நினைத்து கொண்டிரு, என்னையே இந்திரியம் கண்ணாலே பார்க்கணும், காதாலே கேட்கணும், எல்லாமே பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தி கொண்டிரு அப்படின்னு கண்ணன் ஒரு விஷயத்தை சொன்னார். அதேதான் ஆழ்வார் நமக்கு சொன்னார். அப்ப அந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக இதை சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே 2 இந்திரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று கண்ணு, 2வது வாக்கு. அதாவது மனசுதான் எப்பவுமே இருக்கு. இங்க மனம் ஆழ்வித்துன்னு தானே சொல்றேன். இப்போ மனசையும் இழுக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் இப்போ எம்பெருமாண்டம் செலுத்த, அப்ப மனசு தானா எம்பெருமாண்டம் வரும்ன்ற எண்ணம். இதுல இந்திரியங்களை பத்தி சொல்லும் போது ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு 2 பிரிச்சு இருக்கா. ஞானேந்திரியங்கள்ல முக்கியமானது கண்ணு. கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். கண்ணாலே பார்க்கிறோம், காதாலே கேட்கிறோம், மூக்காலே வாசனை பற்றிய ஞானம் நமக்கு வருகிறது. அப்ப இதெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் அப்படின்னா ஒரு செய்கையை செய்யக்கூடிய இந்திரியங்கள். அப்ப ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுல ஞானேந்திரியங்கள்ல முக்கியமானது கண்ணு. சர்வஸ்ய காத்ரஸ்ய சிரப் பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவா. எல்லா இந்திரியங்களை காட்டிலும் கண்ணுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கண்ணுதான் பிரதானமான ஒரு இந்திரியம். ஞானேந்திரியத்திலே பிரதானமான இந்திரியம் அப்படின்னு வருது, கண்ணு வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கர்மேந்திரியத்திலே பிரதானமான இந்திரியம் அப்படின்னு பார்த்தா வாய் அப்படின்னு சொல்லலாம் என்று தோன்றுகிறது. வாக்கு இந்திரியம் அப்படின்னு சொல்லுவா. வாயால பேசுறோம் இல்லையோ, ஏன்னா கர்மேந்திரிய லிஸ்ட்ல முதல்ல வாக்கு தான் இருக்கு. அதனால வாக் மனசி அப்படின்லாம் வரும். சூத்திரத்தெல்லாம் வாக்கு அப்படின்னு கர்மேந்திரியத்துல பிரதானமா அதைத்தான் சொல்றேன். அதனால ஞானேந்திரியத்துல முக்கியமானது கண்ணு. கண்ணாலே எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கணும். கர்மேந்திரியத்துல முக்கியமானது வாக்கு. அந்த வாக்குனாலே எம்பெருமானுடைய குணங்களை பேச வேணும். அதை அனுசரித்து மற்ற இந்திரியங்கள்லாம் வரும். கண்ணாலே பார்க்கறது தானே முக்கியம். அந்த மாதிரி வாயாலே பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கையாலே பூஜிக்கணும், காலாலே கோயிலுக்கு நடக்கணும் அப்படின்னு இந்த கர்மேந்திரியங்கள்லாம் பெருமாள் ஈடுபடும். அது மாதிரி கண்ணாலே பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் காதாலே பகவத் கதைகளை கேட்கணும் அப்படின்னா மற்ற இந்திரியங்கள்லாம் இது அளவு பிரதானம் கிடையாது, இதுதான் பிரதானமானது. அதனால அந்த 2 இந்திரியங்களை முக்கியமாக இந்த பாசுரத்திலே சொல்றார். கண்ணாலே பார்க்க வேணும் அப்படின்னு. அதாவது அந்த எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா, அந்த ஓர் உருவம் சொல்றார் எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி. அதை பார்ப்பதற்கு நம் கண் அவா, நம்முடைய கண்ணானது ஆசைப்படும் அப்படின்னு அர்த்தம். மற்றொன்று காணுரா, வேற எதுவுமே பார்ப்பதற்கு கண் ஆசைப்படாது. கண்ணானது எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை சேர்த்து அனுபவிப்பதற்கு ஆசைப்படும். மற்றொன்று வேற விஷயங்களை காணுரா, அதை பார்ப்பதற்கு உரானா இருக்காதுன்னு அர்த்தம். அதை பார்ப்பதற்கு அது சம்பந்தப்படாது, அதை பார்ப்பதற்கு விரும்பாது. கண்ணு அப்படிங்கிறது எம்பெருமானிடம் ஈடுபடும் போது, அவனுடைய அழகிலே ஈடுபடும் போது அதையே காணணும் அப்படின்னு ஆசைப்படும், வேற எதையும் பார்ப்பதற்கு ஆசைப்படாது. அப்புறம் சீர் பரவாது உண்ணவாய் தான் உருமோ ஒன்று, வாய்தான் உண்ண வாய்தான். இந்த வாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ கர்மேந்திரியம், அதை பத்தி சொல்லும்போது எம்பெருமானுடைய சீர் கல்யாண குணங்களை பாட வேணும் அப்படின்னு தான் அதுக்கு இருக்கு. சீர் பரவாது, அந்த கல்யாண குணங்களை சொல்லாமல் அதை விட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை உண்ண உருமோ, வேறொரு விஷயத்தை உண்ண அப்படின்னா அனுபவிக்கன்னு அர்த்தம். உருமோ அப்படின்னா அது அனுபவிப்புக்கு ஏற்றதாகுமோ, உருன்னா சம்பந்தம்னு அர்த்தம். அனுபவிப்பதற்கு அது தொடர்பு கொள்ளுமோ, அனுபவிப்பதற்கு அது முயற்சி செய்யுமோ அப்படின்னு அர்த்தம். இங்க 2 விதமாயும் சொல்றார். அதாவது கண்ணானது எம்பெருமானை காண ஆசைப்படும், வேறு விஷயங்களை காண ஆசைப்படுமோ. அதே மாதிரி வாயானது எம்பெருமானுடைய சீர் கல்யாண குணங்களை பாடுவதற்கு அது முயற்சி செய்யும். அதை தவிர வேற விஷயங்களை சொல்லி அனுபவிப்பதற்கு
அது முயலுமோ, அது சம்பந்தப்படுமோ, மற்றதெல்லாம் ஈடுபடுமோ, வேற எந்த விஷயத்திலும் அது ஈடுபடாது அப்படிங்கிறதாக இந்த சொல்ற இந்த ரெண்டு இந்திரியத்தையும் பிரதானமா சொல்லி சொல்ற. இது நமக்கும் இந்த ரெண்டு இந்திரியம் தான் முக்கியமானது. இந்த ரெண்டை ஈடுபடுத்தினோம்னா வாயாலே கண்ணாலே பார்க்க வேணும், வாயாலே அவனை பேச வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு இந்திரியம் இது அனுசரிச்சு மற்ற இந்திரியங்கள்லாம் வரும் அப்படின்னு ஏற்றணும். காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா சீர்பரவாது உன்ன வாய்தான் உருமோ ஒன்று. காண்பான் அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கு நம் கண் அவா நம்முடைய கண்ணு ஆசைப்படும். மற்றொன்று காணுரா மற்றொன்று வேற விஷயத்தை பார்ப்பதற்கு உரா அது முயற்சி செய்யாதுன்னு அர்த்தம். வாய்தான் அப்படின்னு வாயின்னு ஒரு இந்திரியம் இருக்கே, அந்த வாய்தான் சீர் பரவாது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லாமல் விட்டு ஒன்று வேற ஏதாவது ஒன்று உண்ண அதை அனுபவிக்க உருமோ அப்படின்னு. வாய்தான் உருமோ ஒன்று கொள்ளியோ, வாய்தான் ஒன்று உண்ண உருமோ, வேறொரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு அது முயற்சி செய்யுமோ அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானை பாடுவதை தவிர வேற விஷயத்துல அது ஈடுபடுமா அப்படின்னு ஆழ்வார் தன்னை பற்றி சொல்ற. அந்த மாதிரி ரீதியில நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. வாயானது வேற விஷயம் வேற ஒன்றை உண்ணன்னு சொல்ற. வேடிக்கையான ஒரு வார்த்தை இது. அதாவது வாய் அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்னன்னா உண்ணன்னு தான் தோணும். வாய்னாலே சாப்பிட்றதுக்கு தான் இருக்கு அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த வாய்க்குள்ளதான் நாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த நாக்கு அப்படின்னு கொள்ளியோ அது ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரு விதத்துல பார்த்தா அது ரசனேந்திரியம், ரசத்தை அனுபவிப்பதற்கான ஞானேந்திரியம். இன்னொரு விதமா பார்த்தா அதுதான் வாகிந்திரியம். ஏன்னா வாக்குனாலே பேசுறோமோ இல்லையோ, அப்ப நாக்கு முதலானது இருக்கபடினால்தான் நம்மளால பேச முடியுது. அதனால பேசுவதற்கான இந்திரியம் வாகிந்திரியம்ங்கிற கர்மேந்திரியம், அதுவும் அதுதான். ரசத்தை சுவைப்பதற்கான இந்திரியம் சாப்பிடுவதற்கான இந்திரியம்னா அது ரசனேந்திரியம் பேர். நாக்குன்னு சொல்லுவா, ஜிஹ்வான்னு சொல்லுவா, அதுவும் அதுதான். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. வித்தியாசம் ரெண்டு வேற வேற. ஆனா நமக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரீரத்துல. அப்போ அததான் சொல்ற. இந்த வாய்ங்கிறது இருக்கே இது உண்ண இது சாப்பிடுவதற்கு இருக்குங்கிறா. ஆனா எம்பெருமான் திருவடிகளை எம்பெருமான் சீர் பரவாது அவனுடைய கல்யாண குணங்களை சொல்வதை தவிர வேற என்ன சாப்பிடறதுக்கு இருக்கு, வேற சாப்பிடறதுக்கா வாய் இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு பார்த்தான்னா வாய் அப்படிங்கிறது சாப்பிடறதுக்கா இருக்கு, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடுவதற்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வேற எதுவும் அது சாப்பிட்றோங்கிற விஷயம் வேற. ஆனால் முக்கியமானது இதை செய்யாமல் இருக்க முடியாது. அதனாலே சீர் பரவாது ஒன்று உண்ண உருமோ, அது தவிர வேற ஒண்ணு உண்ண அனுபவிக்க சாப்பிடுவதற்கு உருமோ அப்படின்னு அர்த்தம். அப்போ ரசனேந்திரியம் அப்படின்னு நாக்கு இருந்தா கூட ஆகாரம் பண்றவாள்லாம் பெரிய அளவுல இந்த டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டா. பெருமாளுடைய பிரசாதம் அப்படின்னா சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. இப்படி எத்தனையோ மகான்கள்ல மதுராந்த சுவாமி முதலானவாள்லாம் அப்படிதான் இருந்தா. ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவன் அவர் அப்படிதான் எழுந்தார். எல்லாத்தையும் அம்செஞ்சுட்டு நன்னா இருக்கு நன்னால எதுவுமே சொல்ல மாட்டேன். உப்பு இருக்கு உப்பு இல்ல, காரம் இருக்கு காரம் இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன கேட்டா எதுவுமே சொல்ல பெருமாள் அம்செஞ்சா சரி, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அதனால நன்னாலேன்னாலும் சொல்ல மாட்டார், நல்லா இருக்குன்னாலும் சொல்ல மாட்டார், அப்படியே எழுதிருப்பார். பெரிய பரகால சுவாமி எழுதியிருந்தார். அவர் கீரை புளிப்பு மோரு இந்த மாதிரி சாத்விக ஆகாரங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாராம். கீரை மோரு முதலானதெல்லாம். வேற பெரிய நிறைய காரம் நிறைய புளிப்பு அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சாத்விகமான ஆகாரம் மாத்திரம்தான் போரும் அப்படின்னு சொல்லி சன்னியாசாசிரமத்துல இருந்தவாங்கெல்லாம் சாத்விகமான ஆகாரம் இருந்தா போரும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் எழுந்தார். அது வேடிக்கை என்ன கேட்டார்னா பரகால மடத்துல எழுந்தார். பரகால மடத்துல விசேஷமா ததியாராதனை நடக்கும். எம்பெருமானுக்கு லட்டுகள்லாம் விசேஷமா நடக்கும். ஆனால் கூட அதெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். இவர் எல்லாம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணிடுவார். இவர் ஆசிரமத்துல இவர் இந்த மாதிரி கீரை மோரு இந்த மாதிரி லகுவான ஆகாரத்தை வச்சுண்டு அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும், தூக்கம் வந்துடும், தூங்கக்கூடாது பகல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நிறைய அம்சம் மாட்டாராம். இப்படியெல்லாம் இருந்தா. அதனால வேறொரு விஷயத்தை உண்ணான அனுபவிக்கன்னு அர்த்தம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கா வாய் இருக்கு, இல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லுவதற்கா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும்படியாக இந்த பாசுரத்தை அமைக்கிறார். காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா
சீர்பரவாது உண்ண வாய்தான் உருமோ ஒன்று. கண் அவா அப்படின்னா கண்ணானது, அவா அப்படின்னா அவாவும் அர்த்தம். அதாவது ஆசைப்படும் அப்படின்னு அர்த்தம். கண்ணானது எம்பெருமானுடைய திவ்ய ரூபத்தை காணுவதற்கு அது ஆசைப்படும் அப்படின்னு. அப்படி இல்லாட்டா சில பேர் என்ன பண்ணலாம் கேட்டா, கண்ணவா அப்படின்னா கண்களுடைய ஆசை அப்படின்னு. காண்பான்னா எம்பெருமானை பார்ப்பதுதான் நம் கண்ணவா. நமக்கு கண் ஆசை, கண் ஆசைன்னு ஒரு ஆசை இருக்கும். கண்ணால எதை பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அதான் கண்ணாசை. கண்ணாசை என்னன்னா எம்பெருமானுடைய உருவத்தை பார்ப்பது கண்ணாசை அப்படின்னு. அப்படி கண்ணவாங்கிறத கண்ணாசை அப்படின்னு சேர்த்து வச்சு அப்படியும் அர்த்தம் சொல்றது. இப்ப ரெண்டு விதமாவும் அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, கண்ணாலே எந்த உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோங்கோ, வாயாலே எந்த விஷயத்தை பேசணும்னு ஆசைப்படுறோங்கிறது உதாரணமாக ரெண்டு சாதிச்சிருக்கார். அதான் முதல் 2 வரியில மான்பாவி தஞ்சான்று மண்ணிறந்தான் இது ஒண்ணு, மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து உண்டானது ஓருருவம் இது 2வது. இந்த 2 ரூபத்தையும் காண்பான் பார்ப்பதற்குன்னு அர்த்தம். அதாவது இது இப்படி வச்சுப்போமே, நம்ம ஆழ்வார்கிட்ட நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோங்க, கண்ணால பார்க்கணும், பெருமாளே ஒரு நாள் காணவாராயே கண்காண வந்தியாயெல்லாம் சொல்றாரோ இல்லையோ, கண்ணால பெருமாளுக்கு எத்தனையோ ரூபம் இருக்கு கண்ணால பார்ப்பதற்கு. அதுல எந்த ரூபம் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை அப்படின்னா இந்த 2 ரூபத்தை ஆழ்வார் செலக்ட் செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்னும் வாமன பெருமாள், பிரம்மச்சாரியாக இருந்த வாமன பெருமாள் மண்ணிறந்தான் யாச்சனம் பண்ணுவதற்காக போனார் இல்லையா, அப்போ வாமன பெருமாள் யாச்சனம் பண்ணி நின்ற அந்த ரூபம் அது ஒண்ணு. 2வது பூத்தனையை பேச்சியாக வந்தவள் பூத்தனை, அந்த பூத்தனையை மாய்த்த கண்ணன், சின்ன கண்ணன், சிறு குழவி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. ஏன்னா அப்பதான் பிறந்து வந்து குழந்தை, அப்போ இன்னும் பிறந்து 1 வருஷம் ஆச்சுலாம் இல்ல, பிறந்து வந்திருக்கு, இன்னும் புண்ணியாவதனம் கூட ஆல, அதுக்குள்ள இந்த பூசனை வந்துட்டான். அவ ரொம்ப சின்ன கை குழந்தை, ஆத்த விட்டு வெளியில வர முடியாத குழந்தை. 10 நாள் ஆன பிறந்தாலும் குழந்தைய வெளியிலேயே கொண்டு வருவா. அந்த குழந்தை அப்பவே பூத்தனை வந்திருக்கான். அப்ப பூத்தனையை சம்ஹாரம் பண்ணிருக்கு இந்த குழந்தை. அப்போ இது எப்படி இருக்கும், இந்த குழந்தை பூத்தனையை சம்ஹாரம் பண்றாலும் ஒரு குழந்தை ஒண்ணு, ஆனா குழந்தையாதான் இருக்கு, அந்த குழந்தை எப்படி இருக்கும், இது 2ஐயும் பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஆசையா. அதான் இந்த 2ஐயுமே வச்சு சொல்ற. இது ஒரு உதாரணம் தான், ஆனா கூட விசேஷமா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த 2ம் எத்தனை விசேஷம் தெரியும். ஏன்னு கேட்டா அழகுலயே வாமனாவதார பெருமாள் தான் ரொம்ப அழகு அப்படின்னு பிரசித்தம். வாமன பெருமாள் சின்னவா ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல, அதுவும் குள்ளமான ஒரு ரூபத்துல வந்தார் அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்ப பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், அவர் எம்பெருமான் இவ்வளவு பெரியவர், அந்த அழகு மொத்தத்தையும் இந்த குள்ளமான ரூபத்துல அடைக்கினார்னா அதுதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மொத்த சர்க்கரையும் போட்டு ஒன்னா சுரிக்கணும் வச்சுக்கோங்க, பாலெல்லாம் சுண்ட காய்ச்சினா ரொம்ப மதுரமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தரியம் எல்லாம் திரட்டி வச்சு சின்னதா ஒரு ரூபத்தில் வச்சுட்டார்னா அது அழகா இருப்பதுக்கு கேட்பானே, அது ரொம்ப அழகா இருக்கும். அதனால வாமனனாலே சம்ஸ்கிருத அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாமனீஹி அப்படின்னு வரும், வாமனீஹின்னு வரும் உபநிஷத்துல, அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் திருக்குறளன் அப்படின்னு, வாமனன்னா குறளனாக இருப்பவன் அர்த்தம் இருக்கட்டும், இந்த ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல மான் பாவித்து, மான் அப்படின்னா பிரம்மச்சாரி வேஷம், அதை பாவித்து அதை மனசிலே எண்ணிக்கொண்டு, வேஷமாக மாத்திரம் இல்ல உள்ளுக்குள்ளேயும் நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னா பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லணும் இல்லையோ, அதனால பிரம்மச்சாரி தன்மையை மனசிலே வைத்துக்கொண்டு அன்று ஒரு நாள் மண்ணிறந்தான், 3 அடி மண் வேணும் அப்படின்னு யாசித்து நின்றான் இல்லையா. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்துல அந்த மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி போய் ஒரு சின்ன 7 வயசு பையன் ஒருத்தன் மகா தேஜஸ்வியா இருக்கானாம், அதி தேஜஸ்வி. மகாபலி சக்கரவர்த்தி அப்படி பார்த்து பார்த்து பிரமிச்சு போறானாம் அப்படின்னு பாகவதத்தெல்லாம் வரும். யாரு சூரிய கிளயத்யுதவ விபாவசுஹு, சூரியனே வந்துட்டானோ அப்படின்னு சந்தேகம் வந்துட்டான் அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம். ஏன்னா இவருடைய தேஜஸ பார்த்தான்னா சூரியனே வந்துட்டாரோ ஒருவேளை அப்படின்னா அவ ஒருத்தர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா. யாரு இது வந்தது, சாதாரணமானவர் இல்லையே அப்படின்னா சொல்லிட்டு இருக்காளாம். மகாபலி சக்கரவர்த்தியோ ரொம்ப பெருமையோடு கூட என் யாகத்துக்கு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு
அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த பிரம்மச்சாரி கிட்ட மகாபலி சக்கரவர்த்தி கேட்கிறார், உமக்கு என்ன வேணும்? பெண் வேணாலும் கொடுக்குறேன், கல்யாணம் பண்றதுக்கு பெண் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்படி அவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தானே. அதனால அதுவும் பிரம்மச்சாரியா வந்திருக்கார், பிரம்மச்சாரி பகவதி விக்ஷாந்தேகி தானே, பிரம்மச்சாரிக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த மாதிரி இவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெண்ணை கொடுக்கலாமா, இவருக்கு நிலத்தை கொடுக்கலாமா, எதை கொடுக்கலாம் துடிக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி ஒரு அழகுல அவர் இருக்கார். என்னைக்குன்னா அன்னைக்கு அஞ்ஞா அன்று, அந்த காலத்திலேன்னு அர்த்தம். அதாவது மகாபலியை தன் அழகினாலே அடக்கின ஒரு காலம் ஒண்ணு. இவர்கிட்ட அப்படியே மோகிச்சு போய் இவர் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னுட்டான். சுக்கராச்சாரியார் சொன்னார், அப்படிலாம் சொல்லாதப்பா, எதை கேட்டாலும் கொடுப்பேன்லாம் சொல்லாத அப்படின்னார். மாத்திக்க மாட்டேன்னு விட்டான். இப்படிப்பட்டவர் வந்திருக்காருன்னா எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு விட்டான். அப்போ மான் அது அஞ்ஞான்று அப்படின்னா அந்த ஒரு நாள். இது எப்பவுமே இந்த வாமனாவதார சரித்திரத்தை ஆழ்வார்கள் பல இடத்துல அன்றுன்னு தான் சொல்றா. முன்னாடி இங்க பெரிய திருவந்தாதிலே வந்தது, ஆண்டாள் பாசுரத்திலையும் வந்தது. இதெல்லாம் அன்றுக்கு, அதாவது முதல்ல நடந்த கதை இது. அதுக்கப்புறம் ராமாவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம், எத்தனையோ யுகங்கள்லாம் மாறி போச்சு. ஆனால் அன்னைக்கு நடந்த வாமனாவதாரம் மாத்திரம் அதனுடைய வைபவம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கா எல்லாரும். அதனால அஞ்ஞான்று அப்படின்னு மான் பாவித்து அஞ்ஞான்று மண்ணிறந்தான் போய் யாச்சனம் பண்ணான். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு சௌந்தரியம், ரெண்டாவது எம்பெருமானுடைய திவ்ய லீலை. யாச்சனம் பண்றான் இல்லையா, போய் எனக்கு மூவடி மண்ணு குடு அப்படின்னு கேட்கறான், வாயால கேட்கறான், கைய நீட்டுறான், கையில தானம் பண்றான், வாங்கிக்கிறான். யாரு? சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன் யாச்சனம் பண்ணுவான். அடியை மூன்றை இறந்தவாறும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி 3 அடி மண்ணை இறந்தவாறும். நீ கேட்ட யாச்சனம் பண்ணதை நினைச்சாலே ஆழ்வார் அந்த மனசுலயே நான் உருகி போறேங்கிற. நொடியுமாறவை கேட்கந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனுக்கே கரைந்துருகும். இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் என் மனசு உங்ககிட்டயே அப்படியே கரைந்து உருகும்பா. நீ போய் எதுக்கு யாச்சனம் பண்ணணும்? அடிச்சு பிடுங்கலாம் முடியும், அடிச்சு பிடுங்கலாமே, உன்னுடையதானே. மகாபலியை அடிச்சு பூமியை பிடுங்கலாம் முடியும். இல்ல கிருஷ்ணாவதாரத்தின் மாதிரி வெண்ணையை திருடின மாதிரி திருடி எடுத்துக்கலாம், ஏமாத்தி எடுத்துக்கலாமே, எது வேணாலும் முடியுமே உன்னால. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி போய் யாசனம் பண்ணி நிக்கிறான் பகவான். அந்த ஒரு லீலை, ஒரு அழகு மாத்திரம் இல்ல, ஒரு லீலை. அதாவது அழகுங்கிறது எம்பெருமானுடைய திருமேனில மட்டும் இல்ல, அவனுடைய லீலையிலையும் ஒரு அழகு இருக்கு. அப்படின்னா அது வாமன பெருமானுடைய லீலையில சொல்லணும். திருவிக்கிரம பெருமாள் அப்புறம் உலகளக்கிறார் இல்லையா, அது ஆச்சரியம், அதுவும் அழகுதான். ஆனா அழகுங்கிறதுக்கு மேலே அங்க ஒரு மாயம், அங்க ஒரு ஆச்சரியம், அங்க ஒரு சர்வேஸ்வரத்துவம் எல்லாம் தெரியும், அனுகிரகம்லாம். இது அப்படி இல்லை. இது அவனுடைய சௌலபியம் மட்டும் இல்லாமல், சௌலபியமான சௌலபியம்னா எல்லாரோடையும் எல்லாருக்கிட்டையும் சுலபமா பழகும்படி இருப்பான். சௌசீல்யன்னா எல்லாரோடையும் கலந்து பழகுவா. அதுக்காக இப்படி போய் யாச்சனமா பண்ணுவா, எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு. உன் காலத்தெல்லாம் வேடிக்கையா ஒரு ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவா. என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி சொல்றாராம், இதோ இருக்காரே இவர்தான் என்னுடைய நண்பர். அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னா. இவர்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, யாரோட பேசினாலும் உடனே ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிச்சிடுவார், அடுத்த க்ஷணம் சகஜமா பழக ஆரம்பிச்சிடுவார். உடனே அவர் பார்த்தா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். உடனே அவர் கேட்டார், சரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்களேன் அப்படின்னா. இவரு தூக்கி வாரி போட்டது. என்னன்னு கேட்டா, அதான் சகஜமா பழகுவேன்னு சொன்னார் இல்லையோ, நான் இப்ப சகஜமா பழகுறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி சகஜமா பழகிறதுன்னா இந்த மாதிரி மனுஷாளுக்கே பார்க்க முடியாம இருக்கு. ஏதோ ஒரு காரியமாக சகஜமா பழகிற மாதிரி இருக்கா. ஆனால் சௌசீல்யம், சௌலபியம் இதெல்லாம் தாண்டி யாச்சனம் பண்றான், எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். அப்படின்னா இந்த ஒரு வைபவம். ஒண்ணு கண்ணாலே பார்ப்பதற்கு, இன்னொன்னு வாக்காலே பேசுவதற்கு. கண்ணாலே பார்ப்பதற்கு அந்த பெருமானுடைய அழகு, வாமன பெருமானுடைய அழகு. வாயாலே பேசுவதற்கு அவனுடைய அழகு மட்டுமல்லாமல், ஏன்னா அழக ரொம்ப வாயால் நிறைய பேசிட முடியாது, அழகா இருக்கான்னு சொல்ல முடியும், அவ்வளவுதானே. அழகுங்கிறது கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிறது தான் இருக்கு, பேச முடியாது.
அப்போ அபிலாபக்கிரம தூரம் ஆபிரூபியம் அப்படின்னு கோபால விஷயத்தில் சாதிக்கிறார். கண்ணனுடைய அழகுன்னா கண்ணன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லலாம், அவ்வளவுதானே. வேற என்ன பேச முடியும் அதை பத்தி? அவ்வளவுதான் முடியும். நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது. சரி, அந்த திவ்ய லீலைகள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஓரளவு தான் பார்க்கலாம். ஆனா வாயால நன்னா பேசிட்டு இருக்கலாம். எப்படி எல்லாம் அவன் கேட்டான், அவனுடைய சௌசல்யம் என்ன, சௌலபியம் என்ன, எல்லாத்தையும் நாம பார்த்துட்டு இருக்கலாம். ஆக ரெண்டு இந்திரியத்துக்கும் நல்ல ஒரு அனுபவ விஷயமாக இருக்கக்கூடியது இந்த வாமனாவதார சரித்திரம். மாண்பாவித்து அஞ்ஞான்று மன்னிறந்தான் அப்படின்னு. அதுக்கு வர ரெண்டாவது, மாயவள் நஞ்சு ஊன்பாவித்து உண்டானது ஓருருவம். மாயவள் ஆச்சரியமாக ஏமாற்றுவதற்காக வந்தவள், அவளுடைய நஞ்சு விஷம், அதை ஊன் பாவித்து, அதே ஊனாக பாவித்து, அதே உணவாக பாவித்து உண்டானது அப்படின்னா உண்டான், உண்டான் அது ஓருறவும் அப்படி வச்சுப்போம். உண்டான்னா புசித்தான் அர்த்தம். ஊன் பாவித்து அதையே சாப்பாடாக பாவித்து உண்டான் எம்பெருமான். அது ஓருருவம், அது எம்பெருமானுடைய ஒப்பற்ற ஒரு உருவம், ஒப்பற்ற திருமேனி. அந்த திருமேனியை காண்பான். இப்ப ரெண்டாவது, இந்த பூத்தனா சம்ஹாரத்துல கிருஷ்ணனுடைய இது எப்பவே கண்ணன் சின்ன குழந்தையா, இப்ப வாமனாவதார பெருமாள் பார்த்தோம், வாமனாவதார பெருமாளாவது 7 வயசுல இருக்கார். இப்ப அதை காட்டிலும் இன்னும் சின்ன குழந்தையாக, கை குழந்தையாக, பிறந்த நாள் இல்ல அடுத்த நாள், அவ்வளவுதான். அப்ப அந்த கை குழந்தை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. அப்போ இந்த பூத்தனை பால் கொடுக்க வர, விஷம் கொடுக்க வர, அப்போ ரஷ்யமாசி ஜெகத்குரோஹோ அப்படின்னு வரும் பாகவதத்துல. கண்ணன் அதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான், அந்த பாலை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான். அவ பால் கொடுக்கணும்னு வரா இல்லையா, கொடுக்கணும் வரான்னா அதை வாங்கிட்டுலாம். முதல்ல கண்ணனுக்கு பாவம், முதல்ல யாரோ ஒருத்தி ஏதோ கொடுக்கணும்னு வரா, வந்தானா அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், அதை துப்ப வேண்டாம், அதை சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா என்ன லீலை பண்ண போறானே யாருக்குமே தெரியாது. ஏன்னா பெரிய 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 லீலைகள்லாம் பண்ணணும்னு வந்திருக்கான் கண்ணன். எத்தனையோ லீலைகள், கம்சவதம் மாத்திரம் இல்ல, மகாபாரத யுத்தம் மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ லீலைகள்லாம் பண்ணணும்னு வந்திருக்கான். அந்த சமயத்துல முதல்ல இவ வந்திருக்கான் அப்படின்னு. இவளை வச்சுட்டு என்ன லீலை பண்ணலாம் அப்படின்னா, பூதனைய அடிச்சு ஓங்கி அடிச்சு, அவன் மண்டையில ஓங்கி அடிச்சு அவளை அப்படியே 2ஆ பிளந்து, பெருமாள் ராமன் எப்படி தாட்டக சம்ஹாரம் பண்ணார்னா ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி அவன் மார்பை பிளக்கிறார். மார்புடைய அந்த பக்கம் போறது வில்லு, அந்த அம்பு அப்படின்னா, அந்த மாதிரி இந்த பூதனைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சோ இல்ல பலமா ஒரு குத்தியோ அவளுடைய உடம்பை பிளந்தோ, ஹிரண்யகசிபுவை பிளந்தா மாதிரி அவள் உடம்பை பிளந்தோ, இப்படி ஏதாவது பண்ணலாம் பார்த்தா கை குழந்தையா இருக்கான் இவன், சின்ன குழந்தை, அப்பதான் பிறந்து வந்திருக்கான். ஏதோ பெரிய பெரிய லீலைகள்லாம் பண்ணலாம்னா மெதுவா தான் பண்ண முடியும். இப்போ முதல்லயே ஆரம்பிக்க முடியும், கொஞ்சம் பார்க்கணும் யார் யார் எப்படி இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த சமயத்துல இவ வந்திருக்கா, இவளையோ சம்ஹாரம் பண்ணணும். அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா, சரி இப்போ நாம அவளை பிளந்து அவளை அடிச்சு ஹிரண்யகசிபுவை நகத்தால பிளந்த மாதிரி அதெல்லாம் காட்டலாம். அவ என்ன பண்றான் பார்க்கலாம்னா, அவ பால் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தா, சரி நான் பால் சாப்பிட்றேன், பால் சாப்பிட்டே அவளை கொண்டு விடுறேன். அப்ப பூத்தனையை கொல்றதுக்கு ஒண்ணும் பண்ணல, உண்டான் பால் சாப்பிட்டான், அவ்வளவுதான். அவ பால்ல விஷம் வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி பாலையும் சாப்பிட்டு விஷத்தையும் சாப்பிட்டு உயிரையும் சேர்த்து அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றான். மொத்தமா முஞ்சா லமிதி பிரபாஷினி, விடுங்கிறாவோ போரும்பாடு. ஏன்னா கடிச்சு அப்படியே மொத்தமா உயிரை எடுக்கிறானா, விடுன்னா கண்ணன் விட மாட்டேங்கிறான். அவளேதான் எடுத்து மடியில வச்சிருந்து அவளேதான் பால் கொடுக்குறான். ஆனா கண்ணன் இப்ப விட மாட்டேங்கிறான். ஆக பூத்தனையை மாய்ப்பதற்கு கண்ணன் கண்டுபிடித்த வழி வேற எந்த அசுராளுக்கும் இல்லாத ஒரு வழி. ஏன்னா ஒவ்வொரு அசுரர்களுக்கும் ஒவ்வொரு வழிங்கிறது நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எதுவானாலும் ஒரு குதிரைனா அந்த குதிரையுடைய வாய்க்குள்ளே கையை விட்டான் அப்படின்னு வரும் கண்ணன். மாதிரி எத்தனையோ லீலைகள்லாம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனா இது பாருங்க, பூத்தனை என்ன அவள் பாவத்துல வந்தாலோ அந்த பாவத்தை கொஞ்சம் கூட குறைக்காமல் அதே ரீதியில என்று, இவனும் குழந்தை வேறையா, ஆனா குழந்தையாக இருந்துட்டே அந்த பூத்தையினுடைய பாலையை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ தாய்முலை பாலில் அமுதிருக்க தளர்நடையிட்டு
பேய் முளைப்பான்னு குலசேகர பெருமாள் சொல்ற மாதிரியாக அம்மா பால் கொடுக்குறேன்னு காத்துன்னு இருக்கா, ஆனா அதை விட்டுட்டு பூத்தனை பாலை சாட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாசமா ஒரு வார்த்தை இருக்கு. தளர் நடையிட்டு என்னமோ இதுக்காக ரொம்ப அவன் காத்துன்னு இருக்கா மாதிரி சில குழந்தைகள்லாம் சொல்லும், உங்காத்துல நன்னால அவாத்தல தான் நன்னா இருக்கு, இது போய் அவாத்தல போய் சாப்பிட்டு வந்துடும், ஏண்டா அங்க போய் சாட்டா அப்படின்னா அம்மா இங்க ரெண்டாலும் அவாத்தல நன்னா இருக்குமா அப்படின்னு. இதெல்லாம் குழந்தைகள் சகஜமா பண்ணும். அந்த மாதிரி யசோத பால் நன்னால பூத்தனை பால் நன்னா இருக்கு போல இருக்கு, என்னன்னு தெரியுது. சசியமாசிதுங்கிற பாகவதத்துல பூத்தனை பால் நன்னா இருக்குங்கிற மாதிரி அந்த அளவு, ஏன்னா அப்படி உறிஞ்சி சாப்பிட்டுருக்கான். அப்போ அப்படி உறிஞ்சி சாப்பிட்டு அதே ஒரு லீலையாக்கி அவளுடைய பிராணனையும் சேர்த்து பிராணான் பபௌ அப்படின்னு யாதவா விதயத்துல வரும், பிராணனையும் சேர்த்து உறிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து, மாயவள் விஷத்தை கொடுக்கிறான், அதே ஊனாக அதே ஆகாரமாக பாவித்து, ஏதோ அதுக்காக அந்த குழந்தை வந்தப்பறம் குழந்தைக்கு ஏதாவது வாய் கிடைக்குமான்னு தானே பார்க்கும். உண்டானது ஒரு ரூபம், ஊன் பாவித்து உண்டான் அது ஒரு ரூபம், அப்படிப்பட்ட ஒப்பற்ற உருவம் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல பூதனா சம்ஹார லீலா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தால் அங்கேயும் ஒரு அழகு இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி நடந்துட்டுதுன்னா, ஒரு 2 நாள் ஆன குழந்தை அது போய் பூத்தனையை இந்த மாதிரி பால் சாப்பிட்டே அவளை முடிக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தைய தன் வீரியத்தையும் காமிக்க கூடாது அப்படிலாம் இருக்கு இல்லையா. பெரிய அளவுல வீரியத்தையும் காமிக்க குழந்தையாவே இருக்கும். தஷ்யா உரசி கிரீடந்தம் அக்குதோ உபயம்னு பாகவதத்துல வரும். கடைசியில பூத்தன்னு கீழ் விழுந்துட்டான். அப்போ கண்ணன் குழந்தை தானே, இந்த குழந்தை பூத்தனையுடைய மார்பு மேல விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு. பெரிய பிரம்மாண்டமான உடம்பு பூத்தனைக்கு, மேல அவளுடைய மார்பு மேல குழந்தை விளையாடிட்டு இருக்கு. கோபியெல்லாம் வந்து பாக்குறா, ஏதோ சத்தம் கேட்கறது, என்ன நடக்கிறதே தெரியல. கடைசியில பூத்தனை கீழ் விழுந்தா பார்த்தானே பெரிய பூதாகாரமான உடம்பு, அது மேல கண்ணன் குழந்தை விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு. அக்குத்தோ பயம் அப்படின்னு, பயம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. இவாள்லாம் பயந்து போறா பூத்தனையை பார்த்து, ஆனா குழந்தை பாரு பயம் இல்லாம விளையாடிட்டு இருக்கு, அந்த குழந்தைய எடுத்துக்கிறா அப்படின்னு. அப்போ அந்த சின்ன வடிவம், குழந்தையினுடைய அந்த அழகான வடிவம் இருக்கு இல்லையா, அது பூத்தனைக்கு இப்போ அனுகிரகம் பண்ணான் அப்படின்லாம் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அழகான ரூபம், இதை கண்ணால பார்க்கணும், வாயால பேசணும். இது ரெண்டும் ஒரு உதாகரணம். ஆனா கூட ஆழ்வார் ஆசைப்பட்ட உதாகரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். மான்பாவி தஞ்சான்று மண்ணிறந்தான் மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து உண்டான் அது ஓர் உருவம் காண்பான் நம் கண்ணவா மற்றொன்று காணுரா. இந்த 2 ரூபத்தையும் காண்பான், பார்ப்பதற்கு நம் கண் ஆசைப்படும். மற்றொன்று காணுரா, வேற ஒன்றை பார்ப்பதற்கு விரும்பாது. சீர்பரவாது உன்ன வாய்தான் உருமோ ஒன்று. இந்த 2னுடைய சீர் பரவாது, கல்யாண குணங்களை சொல்லாமல் வாய்தான் வேற விஷயத்திலே ஈடுபடுமா, அதுவும் கிடையாது. வேற எந்த விஷயத்திலும் அது ஈடுபடாது அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிற. மாவலியை மோகிக்கவான அழகு வாய்ந்த திருமேனி நஞ்சு உண்டு நேர்த்தியான குழந்தை வடிவம் அப்படிலாம் உத்தம சுவாமி சாதிக்கிற. மகாபலியை மோகிக்க பண்றதுக்காக ஒரு ஆச்சரியமான ரூபம், அழகெல்லாம் திரட்டி எடுத்துன்னு வந்து அந்த ரூபத்துல போறான். அந்த மகாபலி பார்த்தே மோகிச்சு போகணும், நான் எதை வேணாலும் கொடுக்குறேன்னு எழுதி தரணும், இவனுக்கு எதை வேணாலும் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு. சப்த தீபத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றான் மகாபலி, என்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் எனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதை எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன்னு பெருமாள் 3 மண் கேட்டு வாங்கிக்கிறார். ஆனா அவன் கொடுக்க தயாரா இருக்கான் அப்படிங்கிறது. அப்ப அந்த அளவு மோகிச்சு போயிருக்கான்னு மகாபலியை மோகிப்பதற்கான ஒரு ரூபம். அப்புறம் பூத்தனையை அப்படின்னா பூத்தனையை மோகிப்பதற்கான ரூபம் இல்லை, ஆனா பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ரூபம் அப்படின்னு. நஞ்சுண்டு நேர்த்தியான குழந்தை வடிவத்தையும், ஏதோ பால் கிடைக்காத பால் கிடைச்ச மாதிரி குழந்தையெல்லாம் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசன்னமாக மெதுவா சிரிச்சுட்டு இருக்குமோ இல்லையோ, அவ கண்ணால அம்மாவை பார்க்கும் அப்படின்னு திருப்தி ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி பூத்தனையினுடைய பாலை சாப்பிட்டுட்டு அவளுக்கும் மோட்சம் அப்படின்னு பூத்தனா மோட்சம்னு சொல்றான், அவளுக்கும் மோட்சம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு அந்த திருப்தியோட அப்பா முதல்ல ஒரு லீலை ஆரம்பிச்சாச்சு இப்போ அப்படின்னு அந்த திருப்தியோட இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ரூபம் அப்படின்னு. அது இதுதான். உன்ன வாய்தான் உருமோ ஒன்று, வாய் அவனையெல்லாம் வாழ்த்தாது அப்படின்னு ஆழ்வார்லாம் பல இடத்துல சொல்றாரு இல்லையா.
அப்படின்னு கை அவனை எல்லால் தான் தொழா வாய் அவனை எல்லால் வாழ்த்தாது அப்படின்னு அந்த நிலையை இங்கே சொல்றார். அடுத்த பாட்டு. ஒன்றொன்று செங்கன்மால் யானுரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினே நின் புகழில் வைகுந்தன் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான் அப்படின்னு. இப்ப பெருமாளை பத்தி முதல்ல பெருமாள் கிட்ட சொன்னார். ஆவா அப்படின்னு பெருமாள் ஒரு இரக்கம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு முதல்ல சொன்னார். முன்னாடி பாட்டுல நேற்றைய பாட்டுல நாம பார்த்தோம். திரிதென்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்துழும் சிந்தனையார் தம்மை பெருமாளை தவிர வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் அவன் கிட்டேயே ஈடுபட்டு பலவிதமாக அவனையே நினைத்து நினைத்து இருக்கின்றவரை பார்த்து பெருமாள் ஆவா என இறங்கார் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் இறங்காவிட்டாலும் நாம் நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் அவனிடத்தில் தான் செலுத்தி கொண்டிருக்கணும். அதுதானே நமக்கு அழகு. கண்ணு காது மூக்கு வாக்கு எல்லாமே எம்பெருமானிடம் ஈடுபடும்படியாக இருக்கணும் அப்படின்னு அதை போன பாட்டிலே நாம சொன்னார். இப்ப கடைசியில பெருமாள் கிட்ட சொல்றார். பெருமாளே ஒரு விஷயம் இருக்கு. ஒன்றொன்று செங்கன்மாலே ஒரு விஷயம் சொல்றேன். நானு ஆவாயன இறங்கார்னு சொன்னேன். நீ இறங்கினியானா உடனே எங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் இல்லையா? இப்படி எல்லாம் தியானம் பண்றாளே, எம்பெருமானே நினைத்து கொண்டிருக்காளே, நீங்க இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். சீவை கொண்ட வாங்குவோம். அங்க ஆச்சரியமான இடம். நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம், நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சீவை கொண்ட லோகத்துக்கு எங்களை கூட்டுன்னு போனோம். ஆனா கூட்டுன்னு போல இறங்கா. ஏன்னா இறங்கல. அவர் எம்பெருமான் ஆவா என்று இறங்கல. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நீர் இறங்கலேங்கிறதுக்காக நாங்க ஒன்னும் விட்டுடல. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. உன்னுடைய ரூபத்தையே பார்க்கணும், உன்னுடைய கதையே கேட்கணும், உன்னுடைய பெருமைகளையே பேசணும், குணங்களையே பேசணும் அப்படின்னு நான் இருக்கேன். இப்ப பெருமாள் கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்றேன். செங்கன்மால் எம்பெருமானே, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன கேட்டா, நீ இப்ப இறங்கலையேன்னு சொன்ன. நீ எங்க கிட்ட இறங்கி கருணை பண்ணி எங்களுக்கு சேவை கொடுத்து எங்களுக்கு சீவை குண்டம் கூட்டுன்னு போனேன்னு வச்சுக்கோ. அந்த சீவை கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கே, அது இப்ப நாங்க அனுபவிக்கிற அனுபவம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இங்கே தெரிந்தே இருக்கு இழுக்குற்றன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்ன குறை எங்களுக்கு? இங்கேயே கண்ணால உன்னை பார்க்கலாம், மனக்கண்ணாலே வச்சுப்போம். உன்னுடைய திருவாய்மொழி ஆழ்வார் சொல்ற மாதிரியாக திருவாய்மொழியில அழகா சொல்ற. அந்த பாட்டுல முதல்ல ஆவா என்றாங்கன்னு சொல்லச்ச அதுல சொன்னது தியானம் பண்றவர்களை பத்தி. எம்பெருமானிடமே யார் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பத்தி. பிரிந்தொன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்து உழலும் சிந்தனையார் அப்படின்னு சொல்ல. வேற எந்த விஷயத்தையும் நினைக்காம எம்பெருமானிடம் திரிந்து உழலும் அப்படின்னார். அப்படின்னா பலவிதமாக பரத்வம் சௌலபியம் சௌசீல்யம் பரம் அப்படின்னு வியூகம் விபவம் அர்ச்சான்னு எந்தெந்த விதமா அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள். அவளுக்கு நீ இறங்கவில்லை. இப்ப என்ன தோன்றதுன்னு கேட்டா, நீ இறங்கவில்லை, அது நல்லது ஒரு விதத்துல. ஏன்னா நீ இறங்கி நீ வைகுந்தத்தை கொடுத்தாயானால் நீ வைகுந்தம் என்று அருளும் வான். அவர்களுக்கு வைகுந்தம் ஒண்ணு கொடுப்பே இல்லையா? அது இப்ப அவ அனுபவிக்கிறாளே, இந்த அனுபவம் மாதிரி அது இருக்குமா? அது நல்லா இருக்குமா? இது எத்தனை சிறப்பா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு இதைத்தான் முத்தாய்ப்பா ஆழ்வார் வைக்கிறார். வைகுந்தம் எல்லாம் இருக்கட்டும்பா, எம்பெருமான் அனுகிரகம் இருக்கட்டும். இப்படி நாம் எம்பெருமானம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இதை காட்டிலும் அதில் என்ன சிறப்பாக இருக்குமா? ஒன்றொன்று செங்கன்மால் யான் இருப்பது. பெருமானே, நான் உன்ன தோஷம் சொல்லல, ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் தோஷம் சொல்லலாம் கேட்டா, உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினே. நீ எப்பவுமே உன் அடியார்களுக்கு என்ன செய்யணும் தான் யோசிச்சு கொண்டிருக்கவன். யாரையுமே கைவிட்டணும்னு நினைக்கிறவன் கிடையாது. நீ அச்சுதான். யாரையுமே கைவிடக்கூடாது. உன் அடியார்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தான் எப்பவுமே நினைக்கக்கூடியவன். அதனால உன்னை தோஷம் சொல்ல முடியாது. நீ எப்ப செய்யணுமோ அப்ப நீ செய்ய போற. ஆனால் நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும், உன்னுடைய கீர்த்தியிலேயே ஈடுபட்டிருக்கும் எங்கள் சிந்தையை காட்டிலும் நீ வைகுந்தம்னு ஒண்ணு கொடுக்கிறேயே, அது இதை காட்டிலும் ரசமாக இருக்குமா? இதை காட்டிலும் அனுபவிக்க கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்கிற. அதன் மூலம் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, எம்பெருமானே, இந்த ஒரு அனுபவத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? நாங்க அதனால சட்டுன்னு இறங்கான்னு சொல்லிட முடியாது. உண்மை
ஏன்னா இந்த அனுபவம் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற, நாங்கள் நன்னா அனுபவிச்சேன்னு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். நீ வைகுந்தம் எப்போ கொடுக்குறியோ கொடுத்துக்கோ. அது ஏன்னா இந்த அனுபவத்தை விட்டுட்டு அங்க போனோம்னு ஒரு பக்கம் அதுவே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. சாதாரணமா இருந்தா கூட ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சாதாரண வேலையில இருந்தார், ப்ரமோஷன் கிடைச்சிருத்து, வேற இடத்துக்கு போனோம், இன்னும் பெரிய வேலை பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட அவர் கூட ஆனா கூட இதை விட்டுட்டு போனவேன்னு இருக்கு அவர் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டான்னா, நீங்க எல்லாம் எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் நல்ல இடம், நீங்க எல்லாரும் நல்லவர்கள், அங்க போனா என்ன இருக்குமோ என்னவோ தெரியல, என்ன இப்படி சொல்றாங்களே, ப்ரமோஷன் தானே, உங்களுக்கு நிறைய பேர் இருப்பானா, அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து இருந்தோம் இல்லையா, இதை விட்டுட்டு அங்க போகணுமே அப்படின்னு கஷ்டப்படுவார். ஆபீஸ்ல ஏதோ பாக்குறோம். அந்த மாதிரிதான் இங்கு இந்த லோகத்துல இங்க எம்பெருமானை அனுபவித்து இருப்பதை விட்டாதான் அங்க போக முடியும். இங்க நம்ம அனுபவம் எல்லாம் சாதாரணமா விடுங்கோ. பிரிந்தொன்று நோக்காதுன்னு எம்பெருமானை விட்டு பிரிந்து வேற எதுவும் நோக்காமல் இருக்கக்கூடிய தபஸ்விகள் இருக்கா இல்லையா, இல்ல மகான்கள், இல்ல ஆச்சாரியர்கள், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். வேற விஷயம் தெரியாமல் எம்பெருமானிடமே 24 மணி காலமும் செலுத்தக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்திருக்கோம். அப்போ அவர்களுக்கு சீவை குண்டம்ங்கிறது இதை காட்டிலும் அவளுக்கு ரஷ்யமா இருக்குமா, அனுபவிக்குமா இருக்குமா? அதனால இங்கேயும் குறைவில்லாமல் நீ அனுகிரகம் செய்திருக்கிறாய். நான் உன்னை தப்பா சொல்லல. ஏன்னா உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தேன், உன் அடியார்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தான் எப்பவுமே அதே சிந்தையில தான் பகவானும் இருக்கான். இவர்களுக்கு எந்த மாதிரி எப்பவும் அதுக்கான காலத்துக்காக காத்துன்னு இருக்கானே தவிர எப்ப செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கான். ஒன்றொன்று செங்கன்மால் யான் உரைப்பது செங்கன்மால் சிவந்த கண்ணை உடைய திருமாலே. அதாவது மால் அப்படின்னாலே அன்புன்னு அர்த்தம். ஆசிரியர்களிடம் அடியார்களிடம் அன்பு உடைய பெருமான் தான் மால். மால், மாலே, நெடுமாலே, திருமாலே எல்லாம் ஒரு மொழியும். ஆசிரியர்களிடம் அத்தனை ஆசை உண்டு. அந்த ஆசை உண்டுங்கிறது அவனுடைய கண்ணுல தெரியுமா. செங்கன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கிறது எப்பவுமே கண்ணுல தெரியும். எந்த பாவமா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கண்ணுல தெரியும். கண்ணியே சிவந்து இருக்கு அப்படின்னா அது தாமரை பூ போல சிவந்து இருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினாலே கண்ணு சிவந்து காணுமோ. அந்த மாதிரி வாத்சல்யத்தினாலே சிவந்த கண்ணாக எம்பெருமானுக்கு இருக்கு. செங்கன்மால் சிவந்த திருக்கண்களை உடையவன், தாமரை பூ போல, சென் தாமரை பூ போல திருக்கண்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு. ஒன்று உண்டு யான் உரைப்பது, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் சொன்னேன், எங்க நிலைமையும் சொன்னேன், உன் நிலைமையும் சொன்னேன், நீ இறங்கவில்லைன்னு சொன்னேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்கு இதுல அப்படின்னு திடீர்னு உபன்யாசத்துல சொல்லுவா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தி நீ உன் அடியார்களுக்கு என் செய்வேன், என் செய்வன், அடியார்களுக்கு பக்தர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அதே சிந்தையாக இருக்கான்னு அர்த்தம். அடியார்களுக்கு நான் என்ன செய்வேன் என்கிற ஒரே நோக்கத்திலே அதே சிந்தனையிலே உன் அடியார்கள் விஷயத்தில் செய்வது என்ன அப்படிங்கிறத ஒரு விசாரத்திலேயே எப்பவும் இருக்கக்கூடியவன் நீ. அதனால இரக்கம் இல்லைன்னா சொல்லிட முடியாது. மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது. பக்தர்கள் வந்துட்டான்னா தத்தா அவர் கண்ணன் சொல்றான், பீஷ்மர் என்ன சிந்திக்கிறார் அப்படிங்கிறார். சரதல்பத்துல இருக்கிற பீஷ்மர் மாம்தியாதி புருஷ வியாக்ரா, அவர் என்ன தியானம் பண்ற. பீஷ்மர் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு அங்கிருந்து கண்ணன் நினைக்கிறாராம். வேடிக்கை பாருங்க, உயிர் போக போறது, சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார், கண்ணன் நினைக்கிறார். இப்ப கண்ணன் என்ன சொல்றான்னா, தத்தோ மே தத் கதம் மனஹா, நானும் இங்கிருந்து அவர் தான் நினைச்சுட்டு இருக்கேன். அதாவது எப்படி வரும் கேட்டா, கண்ணன் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான், உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப போய் கேட்கறா பாண்டவர்கள்லாம், கண்ணா நீ யார தியானம் பண்ற? நான் பீஷ்மர் தியானம் பண்றேன் அப்படி. பீஷ்மருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படி. ஏன் பீஷ்மர் தியானம் பண்றேன்னா, அவர் என்ன சரதல்பத்துல படுத்துன்னு தியானம் பண்ணிட்டு இருக்காப்பா, உடம்பெல்லாம் குத்துறது, ரத்தமா வந்துட்டு இருக்கு, அங்க உட்காந்து என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ததாக ஆகையினாலே நான் அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அவரை தான் நினைச்சுட்டு இருக்கேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவாளையும் கூட்டுண்டு பீஷ்மர் இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்படி திரௌபதி கண்ணனை கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் சொன்னா இல்லையா, அதை எப்பவுமே நினைச்சுட்டு இருக்காங்க. திரௌபதி கிட்ட சொல்றேன், திரௌபதி எனக்கு கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதாம் சொன்னேன் இல்லையா, நான் அதை என்னைக்குமே நினைச்சுட்டு இருக்கேன், நான் மறக்கவே மாட்டேன். அதனால உன் அதுக்காக தான் என் செய்வன், அடியார்களுக்கு என்ன செய்யலாம், திரௌபதிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் தான் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு.
அவளுக்காக என்ன செய்யலாங்கிறத மகாபாரத யுத்தம் நடத்துறதும் எல்லாமே. திரௌபதிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத பாண்டவர்கள் கூட அப்படி சிந்திச்சு இருக்க மாட்டான். ஆனா பாண்டவ தூதனாக இருந்து, பாண்டவ சாரதியாக இருந்து எப்படியெல்லாம் திரௌபதிக்காக இதெல்லாம். ஆக உன் அடியாருக்கு என் செய்வன் என்று இருத்தினி, உன் அடியார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீ இருக்க. கடைசியில சீதை கொண்டு போய் கொடுத்தா கூட பெருமாளுக்கு திருப்தி கிடையாது. இவ்வளவுதானே கொடுக்க முடியும், இன்னும் ஒன்னும் கொடுக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறான். ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமன் பெருமாள் என்ன செய்யறதுன்னு பாக்குறார், என்ன கொடுக்கணும். ஏன்னா ஆஞ்சநேயர் செய்த உபகாரத்துக்கு சீதாதேவியை பார்த்துட்டு வந்து திருட்டா சீதா கண்டேன் சீதைன்னு வந்து சொன்னார். அவருக்கு என்ன செய்யலாம் பார்த்தா பெருமாளே வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆனா அவருக்கு திருப்தி இல்லை. இதெல்லாம் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம். உபய விபூதி ஆஞ்சநேய பெயர் எழுதி வச்சா கூட அவருக்கு திருப்தி கிடையாது பெருமாளுக்கு. என்ன செய்ய போகிறோம், என் செய்வன் அப்படின்னு எல்லாம் செய்து விட்டு ஒன்றும் செய்யவில்லை என்பதாக நினைக்கக்கூடியவன் சுவாமி தேசியம் ஒரு இடத்துல சாதிக்கிறார். மகா ஔதாரியம் அப்படின்னா என்ன கேட்டா, எம்பெருமான் உதாரன் மாத்திரம் இல்ல பரமோதாரகான்னு வரும். பரம ஔதாரியம் என்னன்னா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நான் ஒன்னும் கொடுக்கவில்லை, நான் வேணும் கொடுத்துட்டோம் ஒன்னும் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தினி, அப்படி இருக்கிறவன் தான் நீ. அதனால ஒன்ன தோஷம் சொல்லல. ஆனால் ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. என்ன கேட்டா, நின் புகழில் வைகும் தம், இந்த 3வது வரையில வைகும் தம்னு பிரிச்சுக்கணும், 4வது வரையில வைகுந்தம்னு பிரிச்சுக்கணும். நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்று அருளும் வான். நீ அவர்க்கு அந்த அந்த பக்தர்களுக்கு அடியார்களுக்கு வைகுந்தம் என்று அருளும் வான். வைகுந்தன் பேர் வச்சுண்டு அவர்களுக்கு வான், வான்னா ஒரு ஆகாசம், ஒரு லோகம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு உபநிடத்துல ஆகாசம்தான் பேர். பரமாகாசா பரமேவியோ மண் அப்படின்லாம் வரும். அது ஒரு லோகம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வைகுந்தம்னு அவர்களுக்கு ஒரு வான் ஒண்ணு, ஒரு ஆகாசம் ஒண்ணு கொடுக்குறே, ஒரு பெரிய இடம்னு அர்த்தம். ஒரு கொடுக்குறே இல்லையா, அது எவ்வளவு நல்லா இருக்குமா. நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும், உன்னுடைய குணங்களிலே ஈடுபட்டு அதிலே வைகி அதிலே நிலையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சிந்தையை காட்டிலும் இந்த வைகுந்தம் அப்படின்னு நீ கொடுக்கறது இருக்கே அது போக்கியமா இருக்குமா, நன்றாக இருக்குமா. அதனால அவர்களுக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். என்ன கொடுக்கலாம் தான் நினைக்கிறவன் தானே நீ. அதனால இப்பவும் ஒன்றும் குறைவு வைக்கல, இப்பவும் அவர்களுக்கு பரம போக்கியமாக நீ சேவை சாதித்து கொண்டிருக்கிறாய். மனசிலே அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய், அதில் ஒன்றும் குறைவில்லை அப்படிங்கிறதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ ஒன்றொன்று செங்கன்வாள் யானுரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி, நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். இதுல மற்று இருக்கோ, மற்ற இனிதோ, மற்றுனா வேறொன்றுன்னு அர்த்தம். இதை நாம வச்சுக்கணும். முதல்ல எப்படின்னு கேட்டானா, இந்த பாசுரத்துல எம்பெருமான் கிட்ட 2 விஷயம் சொல்றாராம். ஒன்று உண்டு செங்கன்மால் யானுரைப்பது, ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கு இருக்கு. உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி, நீ உன் அடியாருக்கு என்ன செய்யலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உன் மேல தப்பு இல்லை, ஏதாவது செய்ய போற, வைகுந்தும் கொடுக்க போற, அது நஞ்சு. மற்ற இன்னும் வேறொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, 2 விஷயம் இருக்கு. மற்றனா வேறொன்றும் உரைப்பன்னு அர்த்தம் பண்றா, வேறொன்னும் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. நீ அப்படி வைகுந்தம் கொடுத்தேயானால் அது இதை காட்டிலும் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆக 2 விஷயத்தை சொல்றான்னு வச்சுக்கலாம். இங்க மற்றுனா இன்னொன்னு சொல்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இதையும் சேர்த்து சொல்லுகிறார் அப்படின்னு. இதுல ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது, நான் சொல்வது ஒரு விஷயம் இருக்குன்னு. செங்கன்மால்னா பெருமாளை கூப்பிட்டு சொல்ற, பெருமாளே அப்போ உனக்குன்னு வச்சுக்கணும். உனக்கு யான் உரைப்பது அப்படின்னு. இல்லாட்டா இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, உனக்குன்னு வச்சுக்க வேண்டாம், உன் அடியாருக்குன்னு இருக்கோ இல்லையோ, அப்போ அடியார்கள் கிட்ட நான் சொல்றேன். அதாவது பெரிய திருவந்தாதி கேட்கிறதா இருக்க இல்லையா, நம்ம கிட்ட எல்லாம் ஒரு அதிசங்கை பண்ற மாதிரி ஒரு பாசுரம் ஒண்ணு முன்னாடி சொல்லிருக்காரு ஆழ்வார். நாம அதுக்கே ஆன்சர் என்ன பார்த்துட்டு இருக்கோம். என்ன பாசுரம், அதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையோ, புரிந்தொருகால் ஆவா என இறங்கார் அந்தோ வலிதே கொல் மாவாய் பிளந்தார் மனம். கேசிய சம்பாரம் பண்ண பெருமாள் மனம் அவ்வளவு வலிதான்.
ஆவா என்று இறங்க மாட்டாரே, அந்த தியானம் பண்றவாள்கிட்ட இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கோம் இல்லையோ. அதுக்காக அந்த சொன்னப்புறம் பெருமாள் கிட்ட சொல்ற, பெருமாளே ஒரு விஷயம் வரும், அடியார்கள் கிட்ட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லிட்டு வரணும். முதல்ல இப்படி எல்லாம் பாடிட்டேன், இப்ப அவா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லணும்னு கேட்டா, என் செய்வன் என்றே இருத்தினி, நீ அடியார்களுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கிறவன். அவனை இறங்காலாம் சட்டுன்னு சொல்லிட முடியாது. ஏதோ இதெல்லாம் நமக்கு திடீர்னு அந்த பலன் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, நல்லதோ கெட்டதோ, இல்ல லௌகிக பலனோ இல்ல கைங்கரிய பலனோ கிடைக்கலன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கூட எம்பெருமான தோஷம்னு சொல்ல முடியாது. அதனால அடியார், உன் அடியாருக்கு அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய அடியார்களுக்கு அல்ல, பெருமாளுடைய அடியார்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒன்று உண்டு, உன் அடியாருக்கு யான் உரைப்பது, உன்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, எம்பெருமான் என் செய்வன் என்றே இருக்கக்கூடியவன் அப்படின்னு இது ஒரு விஷயம். அப்படி கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்க அப்படின்னு. அப்புறம் மற்ற வேறொரு விஷயம், இரண்டாவது விஷயம், அது நின் புகழில் வைகுந்தம் சிந்தையினும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் அப்படின்னு. வைகுந்தம் சொல்றான், வைகுண்டம்னு சமஸ்கிருதத்துல. வைகுண்டம்னா குறைவில்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். விரோதிகள்லாம் எதுவுமே இல்லாமல் குறைவில்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையில குறைவில்லாத இடம்னா வைகுண்டத்தை காட்டிலும் இங்கதான் சொல்லணுமா அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா, எம்பெருமானுடைய குணங்கள், அந்த குணங்களை நின் புகழில் வைகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, உன்னுடைய புகழ், உன்னுடைய குணங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இங்க. இந்த குணங்கள்லாம் பெருமாளுக்கு இங்க இருக்க மாதிரி வைகுண்டத்துல இருக்காதான். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பார்த்தோம்னா பரத்தம், சௌந்தரியம் இதெல்லாம் வைகுண்டத்துல இருக்குமா இருக்கும். ஆனால் இங்கே எம்பெருமானுக்கு சௌசீல்யம், சௌலபியம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. சௌசீல்யம், சௌலபியம், காருண்யம், வாத்சல்யம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் வைகுண்டத்துல பிரகாசமா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க கண்ணன் எப்படி மாடு மேய்த்து ஆயிரக்குள்ள பெண்களோட கூட, ஆயிரக்குள்ள கோபர்களோடு கூட எல்லாரோடையும் கலந்து பழகினான்னா, வைகுண்டத்துல அப்படியெல்லாம் மாடு மேய்க்க முடியுமா? இல்ல அவரோட கலந்து பழக முடியுமா? சௌலபியம், சௌசீல்யங்கள்லாம் இங்க இருக்க மாதிரி அங்க இருக்காதே. அப்போ அதெல்லாம் அனுபவிப்பதற்கு இங்கதானே முடியும். அதனால நின் புகழில் வைகும், உன்னுடைய சௌலபிய, சௌசீல்ய, காருண்யம், வாத்சல்யம். வாத்சல்யம்னா என்ன கேட்டா, தோஷ அநாதரம். நம்ம தோஷம் பண்ணா கூட அந்த தோஷம் பெருமாள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த அளவு ஸ்நேகம். தப்பு பண்ணா கூட தம் பையன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்றாள் அம்மா, அந்த மாதிரி. அந்த தெரியாத தப்பு பண்ணிட்டா கூட அவெல்லாம் என் அடியார் அது செய்யார் அப்படின்னு. இது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க யாரும் தப்பே பண்ண மாட்டான். இங்கதான் தப்பு பண்ணச்சு எம்பெருமான் வாத்சல்யத்தோடு இருக்கான். காருண்யம் அப்படின்னா துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் காருண்யம் பெயர். அது இங்கதான் வரும். நமக்கு தானே துக்கம் இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துல யாருக்கு துக்கம் இருக்கு? ஆக இந்த குணங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்காது. இந்த குணங்கள்ல ஈடுபடுறனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ஈடுபடுறது கஷ்டம். அப்ப நின் புகழில் வைகும் தம் சிந்தை, உன்னுடைய இந்த கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் வைகுண்டத்துல உண்டா? இந்த கல்யாண குணங்கள்லாம் அங்க போனா இதெல்லாம் ஈடுபட முடியுமா அப்படின்னு வேடிக்கையாக இதுல ஒரு ரசமும் இருக்கு. அதாவது என்ன கேட்டான்னா, இங்கேயும் அர்ச்ச அவதாரம், விபவ அவதாரம் இதுல வர அனுபவங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல பரத்துல வருமா அப்படின்னா இந்த அளவு வரும்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த அனுபவமே நமக்கு விசேஷமாக இருக்கு. இதை அடியார்களுக்கும் சொல்றேன், இதை உங்களுக்கும் சொல்றேன், ரெண்டு பேருக்கும் சொன்னதா வச்சுக்கணும். இப்போ இதற்காக சம்சாரிகளாக வைத்தால் துக்கமும் அனுபவிக்க வேண்டியதாகிறது. அங்கு சேர்ந்தால் இந்த மனோபாவம் குறைந்து விடுகிறது. ஆகவே எம்பெருமான் என் செய்வன் என்று ஒரு வழியும் போக மாட்டாமல் வருந்துகிறான் என்று ஆழ்வார் இங்கு கருதுகின்றனர் அப்படின்னு ஒரு விஷயம் உத்துவம் சாதிச்சிருக்க. பெருமாள் என்ன பண்றாருன்னா, என் செய்வன் என்றே இருத்தி என்ன செய்யலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆவாவன இறங்கான்னு சட்னி இறக்கவும் பண்ணல. என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவா இந்த இடத்துல பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கா நன்னா. சௌலபியம், சௌசீல்யம் இதெல்லாம் அவ அனுபவிச்சுட்டு இருக்காளா? இதையெல்லாம் நாம போய் அபகாரம் பண்ணலாமா? அவ அனுபவிச்சுட்டு இருக்கா, நன்னா சந்தோஷமா தான் இருக்கா, பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கா.
இவாளை போய் திடீர்னு இங்க இருந்து ஸ்ரீவைகுண்டம் வந்து சேரு அப்படின்னா ஆஞ்சநேயர் மாட்டேன்னு விட்டார் இல்லையா. இங்க ராமாவதார சிந்தையில இருக்கிறவர் எனக்கு ஸ்ரீவைகுண்டம் வேண்டான்னு விட்டார். பராசர பட்டர் சொன்ன சொல்வேல இங்க ஸ்ரீவைகுண்டத்துல எங்க ரங்கநாதனை சேவிச்சுன்னு இருக்கவர் ஸ்ரீவைகுண்டம் வேணுமான்னு யோசிப்பார். வைகுண்ட வாசேபி நமே பிலாஷான்னு தேசிகன் சொன்னார் இல்லையா. காஞ்சிபுரத்துல பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கேன், வைகுண்டத்துல கூட எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா பெருமாளுக்கு இப்போ ஒரு சங்கடம். ஏன்னா இங்க பெருமாளை நன்றாக அனுபவித்துக் கொண்டு வேறு விஷயத்திலே ஈடுபடாமல் பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்காளே, இவளுக்கு திடீர்னு இதை விட்டு ஸ்ரீவைகுண்டம் கொடுத்தா அவளுக்கு இந்த அனுபவம் விட்டு போயிடுமே அப்படின்னு ஒண்ணு. சரி வேண்டாம் இங்கே இருக்கட்டும்னு வச்சிடலாமே அப்படின்னா, இங்க இருந்தா பிரகிருதியில தானே இருக்கா. பிரகிருதியில இருந்தா பிரகிருதி சம்சர்க்கத்தினாலே வரக்கூடிய சில பாதகங்கள் சில துக்கங்கள் அதெல்லாம் இருக்கதான் இருக்கும். அது விட முடியாது என்ன ஆனாலுமே. ஸ்ரீவைகுண்டம் மாதிரி கிடையாது. அப்ப பெருமாள் என்ன பண்றான்னா என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கானா. என் செய்வன் என்றே இருத்தினி அப்படின்னு. சம்சாரிகளாக வைத்தால் துக்கம் அனுபவிக்க வேண்டியது, அங்கு சேர்த்தால் இந்த மனோபாவம் குறைந்து விடு. அங்கு சேர்த்தாலும் ஸ்ரீவைகுண்டத்துல சேர்த்தான்னா இங்க இருக்கிற மனோபாவம் அவளுக்கு விட்டு போயிடுமேன்னு யோசிக்கிறான். எனவே எம்பெருமான் ஒரு வழியும் போக மாட்டாமல் என் செய்வன் என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமாள் என் செய்வன் அப்படின்னு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டானா ஆவா என இறங்கார் அப்படின்னு. ஏன்னு கேட்டா இந்த அனுபவம் இது உபனிஷத் சொல்றது. உபனிஷத்து என்ன பண்றது, இந்த தியானம் பண்ணத்தை பத்தி சொல்லச்ச அத்த பிரம்ம சமஸ்வதே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றது. அதாவது மோட்சத்துக்கு போய் தான் பிரம்ம அனுபவம் இல்லை, இங்கேயே பிரம்ம அனுபவத்தை பெறுகிறான் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல அழகா வியாக்கியானம் பண்ணிருக்காங்க இதுக்கு. இங்கேயே ஒரு பரபிரம்ம அனுபவம் பகவத் அனுபவங்கிறது இங்க என்ன குறை அப்படின்னு. அதனால அந்த ரீதியிலேதான் எம்பெருமான் ஆவாவென இறங்கார் அப்படின்னு இருந்தது கூட அதுவே காரணம். அதையே அடியாருக்கு நான் உரைப்பன், அவர்களுக்கு நான் எடுத்து சொல்வேன். எம்பெருமான் உன்னுடைய நிலைமையை உன்னிடமும் சொல்வேன்னு ஒரு அர்த்தம், அடியார்களுக்கு நான் சொல்வேன் அப்படின்னு அர்த்தம் வச்சிடும். ஒன்றொன்று செங்கன்மால் யான் உரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்று அருளும் வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ. நாளைக்கு பார்க்கலாம் இந்த பாசுரத்தை. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.